கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா 11/12/2025 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 601 ஒரு ட்ரா நம்பர். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் கேஎல்ல சி போர்டில் ஜாயின் பண்ணாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா? டக்குன்னு போய் ஜாயின் பண்ணுங்கள். எதுக்காக ஜாயின் பண்ணணும், ஏன் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்ஸை இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகேங்களா, டுடே மெம்பர்ஷிப்பில் என்னென்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம், என்னென்ன கெஸ்ஸிங் வின்னிங் ஆகிருக்குன்றதையும் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்குங்க. சரிங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு சி போர்டு ஜாயினிங் சொல்கிறோம் இல்லையா, அதில் சி போர்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டில் 2 கொடுத்துருக்கோம், 7 கொடுத்துருக்கோம், 6 கொடுத்துருக்கோம். இதில் நம்மளுக்கு 7 பாஸு, சி போர்டு பாஸு. ஓகேங்களா, ஒரே நாள் தான் கட்ட போகிறீங்க, 299 கட்ட போகிறீங்க. ஓகேங்களா, மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண போகிறீங்க. இதுலேயும் நீங்கள் 3 நம்பர் போட்டாலும் இவ்வளோ தான். ஓகேங்களா, நீங்கள் எடுக்க போகிறது இவ்வளவு, அப்போ இதில் நம்மளுக்கு லாபம் இவ்வளவு. ஓகேங்களா, அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் எல்லாருமே சி போர்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன்லி 100 ஸ்லாட்டு தான், டக்குன்னு 100 பேர்த்தில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா, எல்லாருமே பயன்பெறணும். நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதோ அந்தளவுக்கு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இன்றைக்கி நம்மளுடைய ரீச் 100 வச்சுக்கலாம், அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆள் நிறையா வர நம்ம 150 கூட மாற்றிக்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் இது மெம்பர்ஷிப்பில் இன்றைக்கி நம்மளுக்கு 7 பாஸ், சி போர்டில் 3 நம்பர் கொடுப்போம், அதில் ஒரு போர்டு நமக்கு பாஸ். ஓகேங்களா, இப்போ அதுக்கடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்த்துக்குவோம். மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் சி போர்டு 2, 7, 6. ஓகேங்களா, அதே மாதிரி ஆல் போர்டு ஏபிசியில் 2 நமக்கு பாஸ். ஓகேங்களா, 2 பாஸு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு 3 டிஜிட் பாக்ஸு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3, 2, 4 அடித்தோம். ஆனால் அவன் அடித்தது 3, 2, 7. இதில் பவரில் அடிச்சிட்டான், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வாங்க, நம்ம வீடியோவில் என்னென்ன வின்னிங் நம்பர் கொடுத்துருப்போம். மெம்பர்ஷிப்பில் வின்னிங் கொடுக்க மாட்டோம், வீடியோலையும் வின்னிங் கொடுப்போம். வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா 3 டிஜிட் பாக்ஸ் ஜஸ்ட்டு மிஸ்ஸு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 324 கொடுத்துருக்கோம், 376 கொடுத்துருக்கோம். இந்த 2 மட்டும் இங்கே ஏறலை, 2 ஏறி இருந்துச்சுன்னா ஒரு வின்னிங் தட்டி தூக்கி வந்துருக்கலாம். நம்மளுடைய ஆல் போர்டு ஏபிசி ஆல் போர்டில் பார்த்துக்கிட்டோம்னா 2, 7 பாஸ். இதில் நமக்கு பிசி 2, 7 நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் போகுதுன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருமே நம்ம சேனலில் சேர்ந்து பயன்பெறணும். ஓகேங்களா, மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கேஎல்சி போர்டில் ஜாயின் பண்ண முடியாதவங்க லிங்க்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஜாயின் பண்ண முடியலைன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ வாங்க, இப்போ நம்ம என்னென்ன வீடியோ என்னென்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்றதையும் டீட்டெயிலாக இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுவிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவாக போட்டு விடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 037. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்பர் 037. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா செகண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 192. 192. அதுக்கடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 350. 350. ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைலைட்டாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 107. 107. ஓகேங்களா, பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங். 037 192 350 107 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து நமக்கு சேனலுக்கு ஆதரவை தட்டி விட்டுட்டு மறக்காமல் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் வீடியோவில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளாடுங்க. உங்களாலே ஒரு வின்னிங்கை தட்டி தூக்க முடியும். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட்டு நம்பர் 18 39 52. ஓகேங்களா, 52. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கான கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வரக்கூடிய ஒரு நம்பர் 69 97 மற்றும் 99. ஓகேங்களா,
பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஏபி அண்ட் ஏசி அண்ட் பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 183952696799 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதாவது சிபோர்டு நான் சொல்கிறது, சிபோர்டு இன்றைக்கி மட்டும் பாஸ் ஆகலை, நேற்றுக்குரிய ரிசல்ட்டும் இன்றைக்கி தானே பாஸ் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்குரிய ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம். மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு முன்னாடி 9ஆம் தேதிக்குரிய ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 9/12/25 ரிசல்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 019 இதுலேயுமே நமக்கு சிபோர்டு 9 வந்து பாஸ். ஓகேங்களா? அதனால் டெய்லி வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? சிபோர்டு 9 பாஸு, ஏபிசியில் வந்து 0 பாஸு, 0 வந்து பாஸு. ஓகேங்களா? அதுக்கடுத்து 3 டிஜிட் பாக்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு 051 கொடுத்துருக்கோம். அதில் மட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி வந்துருக்கலாம். டெய்லி நம்ம சிபோர்டில் வின்னிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அது நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய எல்லாத்துக்கும் மெம்பர்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு மறக்காமல் தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு. இதில் ஏ போர்டை பொறுத்தளவு 3 வந்திருக்கா, 9 2 5. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 6 3 0. அடுத்து பார்க்க போகிறது சி போர்டு 1 9 7. ஓகேங்களா? இதுதான் ஆட்டமே. இதே நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயே நீங்கள் மொத்தமாக உங்களுக்கான 3 டிஜிட் பாக்ஸை க்ரியேட் பண்ணி அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டு தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நமக்கு இந்த 3 2 7 இதைத்தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். இதை பொறுத்தளவு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் 8 வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்குது. செகண்ட் 1 வந்து நம்மளுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 எடுத்துக்கலாம். 8 வந்தால் 4 எடுத்துருவான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 5. ஓகேங்களா? மறக்காமல் இதே கூட நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். 8 1 4 மற்றும் 1 4 5 3 டிஜிட் பாக்ஸு வின்னிங்கிட்டாக ஒரு கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? மறக்காமல் உங்கள் நம்பரை ஃபாலோவிங் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கான ஒரு வின்னிங் சிறப்பு வின்னிங் காத்திருக்கிறது. 3 2 7க்கான ஒரு கெஸ்ஸிங்கை சூப்பராக ஃபைன் பண்ணியாச்சு. 8 1 4 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்குணங்களுக்கும் நன்றி. வணக்கம்.